மறுநாள் காலை அழகாக விடிந்திருக்க வழக்கம் போல கனகா விடிவதற்கு முன்பாகவே எழுந்து குளித்து முடித்து தனக்கும் தன் மகளுக்கும் சமைத்து முடித்துவிட்டு தன் மகளை எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடியாக சொன்னார். அவள் ரெடியாகி வந்ததும் காலை உணவை கொடுத்து சாப்பிட வைத்தார் கனகா. காயத்ரி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவளையே பார்த்து கொண்டிருந்தவர் அவள் தலையில் கை வைத்து தடவிக்கொண்டே, அம்மாவை நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுறியாமா என்று கேட்க, சாப்பிட்டு கொண்டிருந்த காயத்ரி தன் அம்மாவை பார்த்தவள், எப்படிமா உங்க மேல கவலை இல்லாம இருக்கும்? என் அம்மா எனக்காக அவ்வளோ கஷ்டப்படும் போது என் அம்மாவுக்காக ஏதாவது பண்ணணும்னு என் மனசு துடிக்குது. அப்படி நான் ஏதாவது பண்ணணும்னா நல்லா படிக்கணும், நீங்க சொன்ன மாதிரி நல்ல பேர் புகழோட வாழணுமா என்றாள் காயத்ரி. அவள் சொல்வதை கேட்டு சிரித்த கனகா, நல்லா இருமா, இதே எண்ணத்தோட கடைசி வரையும் நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணு என்று சொல்லி தன் மகளை ஆசீர்வதித்தார். பின்பு சாப்பிட்டு முடித்த காயத்ரி கையை கழுவி விட்டு ஸ்கூலுக்கு ரெடியாகி தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல, கனகாவும் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்காக சென்று விட்டார். தன் வீட்டிலிருந்து வெளியே வந்த காயத்ரி 4-5 வீடு தள்ளி இருக்கும் வீட்டிற்குள் நுழைந்தவள், அம்மோ அம்மோ என்று அழைக்க, இதோ ரெடி ஆகிட்டேன்டி, கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன் என்று சொல்லியபடி அம்முவும் வெளியே வர இருவரும் சேர்ந்து பள்ளிக்கு சென்றார்கள். பள்ளிக்கூடத்திற்கு போகும் வழியில் ஒருவன் இவர்களையே பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த அம்மு, ஹே காயத்ரி, நீ இதை கவனிச்சியா? அதோ அங்க நிக்கிறானே, அவன் ரொம்ப நாளாவே நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், எனக்கு என்னமோ பயமா இருக்குடி என்றாள் அம்மு. நீ எதுக்குடி கண்டவனை எல்லாம் பாக்குற? கண்ணு இருந்தா 1000 பேர் பார்க்க தான் செய்வாங்க, அதுக்காக அவங்க நம்மளை தான் பாக்குறாங்க, தப்பான அர்த்தத்துல பாக்குறாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம போற பாதை சரியா இருக்கான்னு பார்க்கலாம் வா என்று காயத்ரி தெளிவாக தன் தோழியிடம் கூற, அவள் கூறியதை கேட்டவள் அமைதியாக அவள் கூடவே நடந்து சென்றாள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.